அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹிலாஃபத் பொறுப்பு சம்பந்தமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்துக்கு மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போனார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒட்டுமொத்த சமுதாயமும் தெரிவு செய்தது. அவர்களுடைய வீட்டுக்கு போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசினார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு ஹலீஃபாவாக நீங்கள் பையத் செய்து தருவதாக இருந்தால் பள்ளிவாசலில் வைத்து மக்கள் முன்னிலையில் பையத் செய்து தர வேண்டும் என்று அவரை பார்க்க வந்த மக்களிடம் அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறே பள்ளிவாசலில் பையத் செய்து கொடுக்கப்பட்டது. ஒட்டுமொத்த மக்களுடைய ஹலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதனை அவர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஹலீஃபா பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு முன்னால் சென்ற சஹாபாக்கள், அதாவது ஹலீஃபாக்களை பற்றி மிக சிறந்த செய்திகளை இந்த உம்மத்துக்கு சொல்லிவிட்டு போனார்கள். அவர்கள் பல உரைகள் ஆற்றிருக்கிறார்கள். அதில் முதலாவதாக நாம் பார்க்கிற போது அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய மூவருக்கும் உறுதி பிரமாணம் வழங்கி, அதாவது பையத் செய்த மக்கள் தான் எனக்கும் இப்போது பையத் செய்து என்னை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறார்கள். ஆகவே இங்கே சமூகம் தந்திருக்கின்றவர்கள் ஆலோசனை செய்வதற்கு அவர்கள் தகுதியானவர்கள். இங்கு இல்லாதவர்கள் இதனை மறுப்பதற்கு, நிராகரிப்பதற்கு எந்த இடமும் இல்லை. முஹாஜிரின்களும் அன்சாரிங்களும் ஆலோசனை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவரை தலைவர் என்று சொல்வார்களாயின் அல்லாஹு தஆலா அந்த தலைமைத்துவத்தை அவன் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வான். எவரேனும் குறை கூறி அல்லது புதியதோர் கருத்தை கொண்டு வந்து இவர்களை விட்டு வெளியேறினால் அவர் திரும்பவும் அந்த கருத்திலிருந்து அவரை திருப்பி சரியான இந்த கருத்து, இந்த இவர்களை சஹாபாக்களை ஹலீஃபாக்கள் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்ற நிலைக்கு நாங்கள் அவர்கள் திருப்பி கொண்டு வருவோம். இதை அவர் மறுத்தால் நாங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர் மறுத்தால் மூமின்களுடைய வழியை விட்டு அகன்று சென்றதற்கான குற்றத்துக்காக வேண்டி அவர் கொல்லப்படுவார் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றிய உரை அஷியா வஸ்ஸுன்னா என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுடைய இந்த ஆரம்ப உரையிலே கூட அவர்கள் முஹாஜின்கள் நீதமானவர்கள், அன்சாரின்கள் நீதமானவர்கள், அவர்கள் ஹலீஃபாவாக முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் பின்னர் உஸ்மான் ரலியல்லாஹு தெரிவு செய்தது சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு மாற்றமாக இருப்பவர்களுக்கு இடமே இல்லை என்ற வகையில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆற்றிய இந்த உரை இந்த உம்மத்தின் மீது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபா சமுதாயத்தின் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை பற்றி உண்மை உறுதி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்னு சபா சொன்னது போல, அவன் கலகத்தை உருவாக்கியது போல, பிரச்சனையை உருவாக்கியது போல அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. அவர்கள் லாபத்துக்காக வேண்டி அவர்கள் மக்களிடத்திலே எந்த விதமான கருத்து முரண்பாடு உருவாக்கவில்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டும்.